நல்லவனாயிரு, உடன் வல்லவனாயிரு. இதோ உங்கள் பொன்னுமணி. இன்றைய மெசேஜா மொஹப்பத், காதல். காதல்ங்கிறது அந்த காலத்தில் இருந்தே, அது ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அம்பிகாவதி, அமராவதி, இவங்க காலத்திலிருந்தே ஸ்ட்ரகிளிங்லேயே இருக்கிறது காதல். காதலால் கொல்லப்படுகிறார்கள், காதலர்கள் கொல்லப்படுகிறார்கள். அது இப்பவும் நடந்துருக்கு. இப்போ வண்ணமான முறையெல்லாம் கொலைகளை நடந்துருக்கு. காதலை காரணம் காட்டி நாம் இந்த கொலைகள் நடக்கிறது வன்மையாக கண்டுபிடிக்கும். சரியான ஒரு விஷயம். உண்மையாகவே சொல்லணும்னா, சத்தியத்துக்கு பொதுவாக சொல்லணும்னா, ஒவ்வொரு தகப்பனும் தன் மனைவியின் மீது வைத்திருக்கும் தீராத காதலால் அவர்களை ஒவ்வொரு முறையும் தொடும்போது அந்த அன்பின் தொடுதலின் அடையாளமே அவங்களுக்கு பிறந்திருக்கிறது. இதை நான் கொஞ்சம் அப்போ நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும். காதல் அது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்படி சொல்கிறேன். துடிக்கின்ற காதல் தும்மலை போன்றது, எப்பவும் வரலாம், எவர் கண்டார். துடிக்கின்ற காதல் தும்மலை போன்றது, எப்பவும் வரலாம், எவர் கண்டார். இந்த காதலை மையமாக வச்சு என்னுடைய நண்பர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அவருடைய கவிதை. எங்கிருந்து வந்ததம்மா இந்த காதல், எதிலிருந்து வந்ததம்மா இந்த காதல், விண்ணிலிருந்து வந்ததா இல்லை மண்ணிலிருந்து வந்ததா, மேலிருந்து வந்ததா இல்லை கீழிருந்து வந்ததா, பெண்ணிலிருந்து வந்ததே உன் கண்ணிலிருந்து வந்ததா. இந்த அற்புதமான கவிதையை என் நண்பர் படித்தார். இசையமைப்பாளர் பரணி, இசையமைப்பாளர், திரைப்பட இசையமைப்பாளர் பரணி என் நண்பர். அவர் படைத்த அற்புதமான கவிதை. இதை இன்னைக்கு மெசேஜாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இன்றைய மெசேஜோடு இதோட மீண்டும் அடுத்த இதில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களின் பொன்னுமணி.